காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை இந்த 8 திசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் பல முக்கியமான விஷயங்களை பல கோணங்களில் விவாதிப்பதும் அதற்கு எந்த கோணத்தில் நாம் செயல்பட்டால் நன்மை பயக்கும் என்கின்ற விடைகளை அறிந்து கொள்ளும் விதமாக தான் இந்த 8 திசை நிகழ்ச்சியின் விவாதங்கள் அமைந்திருக்கின்றது. இன்று நாம் விவாதிக்கவிருக்கின்ற தலைப்பு பாரதிய ஜனதா கட்சி அரசு, மத்தியில் ஆள்கின்ற அரசு 3 ஆண்டுகளை நிறைவு செய்கின்றது. இதை குறித்து தான் நாம் இன்று விவாதிக்கவிருக்கின்றோம். 2014ஆம் ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்பொழுதுதான் ஒரு முழு பெரும்பான்மையோடு மோடி தலைமையிலான அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு ஆட்சி அமைத்தது. அது 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றது. இந்த அரசின் செயல்பாடுகள், சாதனைகள், சவால்கள், இதை குறித்து தான் இன்று விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வதற்கு முன்னதாக பாரதிய ஜனதா கட்சி அரசின் சாதனைகள் மற்றும் சவால்கள் குறித்து ஒரு விரிவான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அனைவருக்கும் வங்கி சேவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக 2014ஆம் ஆண்டில் பாஜக அரசு ஜன்தன் யோஜனா எனும் திட்டத்தை கொண்டு வந்தது. அரசின் மானிய உதவிகள் அனைத்தும் இதன் மூலம் மக்களுக்கு சென்றடைவதற்காக இந்த கணக்கு தொடங்கப்பட்டது. இதில் பல கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. ரயில்வேயில் 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 மிகப்பெரிய அந்நிய நேரடி முதலீட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. அதன்படி மாதேபுரா தொழிற்சாலை 11 ஆண்டுகளில் 12,000 குதிரை திறன் கொண்ட 800 மின்சார ரயில் என்ஜின்களை தயாரிக்கும். இதில் 5 என்ஜின்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்படும். மற்றவை உள்நாட்டில் தயாரிக்கப்படும். மரோரா தொழிற்சாலை நவீன தொழில்நுட்பத்தில் 4,500 மற்றும் 6,000 குதிரை திறன் கொண்ட டீசல் என்ஜின்களை தயாரிக்கும். இங்கு 10 ஆண்டுகளில் 1000 ரயில் என்ஜின்கள் தயாரிக்கப்படும். மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளையும் நேரடி மானிய முறையை 147 திட்டங்களுக்கு விஸ்தரிக்கும் திட்டம். வரும் 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்த இலக்கை எட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் மத்திய அரசின் 74 திட்டங்களில் நேரடி மானிய முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 2015ஆம் ஆண்டு வங்கிகள் சீரமைப்புக்கு ரூபாய் 70,000 கோடி தொகை இந்திரதனுஷ் என்ற புதிய திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த தொகையானது 4 ஆண்டு காலத்தில் ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்திரதனுஷ் திட்டத்தின்படி கடந்த நிதி ஆண்டில் வங்கிகளுக்கு ரூபாய் 25,000 கோடி முதலீடு கிடைத்தது. இது தவிர 2017-18 மற்றும் 2018-19 நிதியாண்டில் தலா ரூபாய் 10,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2009 முதல் 14 வரையிலான காங்கிரஸ் திமுக ஆட்சியில் 2G அலைக்கற்றை ஊழல் பெரிதாக வெடித்தது. தனக்கு வேண்டிய கம்பெனிகளுக்கு கமிஷன் தொகை பெற்றுக்கொண்டு முறைகேடாக அனுமதி வழங்கியதன் மூலம் பல 1000 கோடி லஞ்சமாக பெற்றார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் பாஜக ஆட்சியில் ஸ்பெக்ட்ரம் ஏலம் வெளிப்படையாக நடைபெற்றதாக கூறப்படுகிறது. பாஜக அரசு பொறுப்பேற்று கடந்த 2 ஆண்டுகளில் சாலை உள்கட்டமைப்பு சிறப்பாக நடைபெற்றது. தேசிய நெடுஞ்சாலைகள் சீரமைக்கப்பட்டன. சாலை வசதி இல்லாத கிராமங்களுக்கும் திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டன. ஆனால் 3வது ஆண்டில் இது மந்தமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. ஒரு சில இடங்களில் பணிகள் தடைப்பட்டுள்ளதாகவும் புகார் எழுகிறது. மத்திய அரசின் கனவு திட்டமான ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 100 நகரங்களில் 60 தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. திட்டத்தின் அடுத்த பட்டியல் ஜூன் மாதம் வெளியிடப்படுகிறது. மீதமுள்ள 40 நகரங்கள் இப்பட்டியலில் இடம்பெறும். சிறு தொழில்களுக்கு நமது நாட்டில் வங்கிக் கடன் கிடைப்பதில்லை. நாட்டில் உள்ள 5.77 கோடி சிறு தொழில்கள் வங்கிகள் மூலம் முழு பயனை அடைவதில்லை. இதில் 4% தொழில்களே வர்த்தக வங்கிகளிடமிருந்து கடன் பெறுகின்றன என மத்திய அரசின் கணக்கெடுப்பில் தெரியவந்தது. இதையடுத்து குறு சிறு உற்பத்தி, சேவை மற்றும் வியாபாரம் சார்ந்த தொழில்களுக்கு 10 லட்சம் சொத்து பணயம் இல்லாத வங்கிக் கடன் பெறும் திட்டமான முத்ரா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மானிய விலை சிலிண்டர்கள் பயன்பாடு குறித்து அரசின் அறிவிப்பால் சமையல் எரிவாயு பயன்பாடு அதிகரித்துள்ளது. அவ்வப்போது மானிய எரிவாயு சிலிண்டர்கள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பயன்பாடு குறையவில்லை. நாட்டில் 18,000 கிராமங்களுக்கு மின் வசதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு குறைந்த மின்சாரத்தில் அதிக வெளிச்சம் தரக்கூடிய LED பல்பு பயன்பாட்டை ஊக்குவித்து வருகிறது. இதற்காக பொதுத்துறையை சேர்ந்த தேசிய அனல் மின் கழகம், பவர் ஃபைனான்ஸ், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், பவர் கிரிட் ஆகியவை இணைந்து EESL எனும் மின் சிக்கன சேவை நிறுவனத்தை துவக்கியுள்ளன. இந்நிறுவனம் குறைந்த விலையில் LED பல்புகளை விற்பனை செய்து வருகிறது. கடந்த நவம்பர் 8 அன்று நள்ளிரவு முதல் ரூபாய் 500, ரூபாய் 1000 நோட்டுகள் செல்லாது என்று அன்று இரவு 8 மணிக்கு மோடி அறிவித்தார்.
இதன் மூலம் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான போதும் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் பல ஆயிரம் கோடி அரசுக்கு கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை அது குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை. கடந்த ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி அதிகாலையில் இந்திய ராணுவத்தின் ஸ்பெஷல் கமாண்டோ படை பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள எல்லைக்கோட்டு பகுதிக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதல் நடத்தி 38 தீவிரவாதிகளை கொன்றது. சுமார் 2 கிலோமீட்டர்கள் வரை எல்லைக்கோட்டை தாண்டி இந்த படை ஊடுருவிச் சென்று 7 தீவிரவாத முகாமை அழித்தது. மோடி அரசின் இத்தகைய நடவடிக்கையை பல்வேறு எதிர்க்கட்சிகளும் பாராட்டவே செய்தன. ஜூலை 1 முதல் அமலுக்கு வரவுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் GST. இதன் மூலம் நாடு முழுவதும் ஒரே வரிமுறை நடைமுறைக்கு வருகிறது. 5, 12, 18, 28 என 4 பிரிவுகளில் வரிகள் விதிக்கப்படுகின்றன. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் 84 பொருட்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. GST சட்டத்தினால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என HSBC அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை அளிப்போம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடந்த ஆண்டு வெறும் 2,31,000 வேலை வாய்ப்புகளே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. புதிய முதலீடுகள் இல்லை. அரசு புதிய தொழில்களை துவங்கவில்லை. ரியல் எஸ்டேட் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்றுமதி குறைந்து வருவதில் உற்பத்தி துறையில் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. தொழில்துறையிலும் வேலைவாய்ப்பு துறையிலும் முன் எப்போதும் இல்லாத வீழ்ச்சியையும் சரிவுகளையும் சந்தித்துள்ளது மோடி அரசு. சேவை துறையில் புதிய நிறுவனங்கள் வரவில்லை என்பதோடு வேலையில் இருந்தவர்களும் வேலையற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பல மாநிலங்களில் சிறப்பாக இருந்த பொது விநியோக முறை முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்குமான பொது விநியோகம்தான் எங்கள் கொள்கை என்று தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு தற்போது பொது விநியோகத்தையே சிதைத்துக் கொண்டுள்ளது. ஆதார் எண் கட்டாயம் என்று மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறது மத்திய அரசு. ஆனால் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினாலும் அரசின் பல்வேறு திட்டங்களுக்கும் சலுகைகளை பெறவும் ஆதார் கட்டாயம் என பிடிவாதமாக உள்ளது மத்திய அரசு. நாட்டின் முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டுள்ள பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்க கங்கணம் கட்டி செயல்படுகிறது மத்திய அரசு என்ற குற்றச்சாட்டு மேலோங்குகிறது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளையும் தனியார் மயமாக்குவதற்கான பணிகள் துவங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழகம் மட்டுமின்றி மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் விவசாயிகள் தற்கொலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. விவசாயிகள் தற்கொலையை தடுக்க மோடி அரசு முனைப்பு காட்டவில்லை என எதிர்க்கட்சிகளும் விவசாயிகளும் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆளுங்கட்சியின் ஆதரவோடு பசு காவலர்கள் என்ற பெயரில் நாடு முழுவதும் கொலையாளிகள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. சிறுபான்மை மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாகவும் பாஜக அரசியல் லாபத்திற்காக இந்த மோதல்களை உருவாக்கி மக்களை பிளவுபட்டு நிற்க வைப்பதாகவும் புகார் எழுகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் சகாரன்பூரிலும் குஜராத்தில் யூரியிலும் தலித் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகளே இதற்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, கல்புர்கி ஆகியோர் சில அமைப்புகளால் கொல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மத்திய அரசு எதிர்கொள்ளும் சாதனைகள் மற்றும் சவால்கள் குறித்து பார்த்தோம். 8 திசை நிகழ்ச்சிக்காக நான் தமிழினியன். நம்மோடு விருந்தினர்கள் இந்த அரங்கிலும் தொலைத்தொடர்பிலும் இணையவிருக்கின்றார்கள். முதலாவதாக திரு ராமமூர்த்தி அவர்கள் பாரதிய விகாஸ் சக்தியை சேர்ந்தவர். அவரை வரவேற்போம். வணக்கம். அப்போ பாரதிய ஜனதா கட்சி அரசு பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறாங்க, பல்வேறு விஷயங்களை தொடங்கி இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து பலன் அளிக்க வேண்டும் என்றால் அதற்கு கொஞ்சம் காலம் ஆகும். இப்போ இந்த 3 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு கொண்டாட்டத்திற்கான தருணமா இல்லை நம்ம சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு தருணம் நினைக்கிறேன்? இல்லை, சீர்தூக்கி பார்க்கின்ற தருணத்துடன் மேலும் சில விஷயங்களை இதில் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். முதலாவதாக, நாட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நதிகளை இணைக்கின்ற ஒரு திட்டத்தை வந்து மோடி அரசு வந்து பல்வேறு மாநிலங்களில், உதாரணத்துக்கு வந்து என்னன்னா ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆறுகள் தற்போது வந்து ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை அச்சன்கோயில் அங்கே அது வழியாக கேரளா செல்கின்ற ஆற்றினை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற வைப்பாற்றுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற திட்டத்தினை மத்திய அரசாங்கம் வந்து அதை வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தற்போது வந்து என்ன காரணத்தினாலோ கேரளா அரசாங்கத்தினால் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிச்சயமாக இது போன்ற ஆறுகள் இணைப்பு திட்டம் நிச்சயமாக அது நடைபெற்றாலே வந்து நீங்களே சொன்னது போல கேரளா அரசாங்கம் நிறுத்தி வச்சிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி நதிகளை தேசியமயமாக்கணும்ன்ற ஒரு கோரிக்கை இருக்குது. அது தேசியமயமாக்கப்பட்டால்தான் இந்த நதிகள் இணைப்பு திட்டம் வந்து ஒரு வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு. அதை அவர்கள் சீர்தூக்கி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? சீர்தூக்கி பார்க்கணும்னா நதிகளை நீங்கள் தேசியமயமாக்க வேண்டும் என்றால் அந்த அரசியல் சாசனத்தினுடைய ஷெட்யூலை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும்.
அது நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் அதற்கான ஆதரவு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனால் இருக்கின்ற ஒரு கால வரையறைக்குள் இந்த அரசாங்கம் வந்து பாராளுமன்றத்தில் இப்போ பெரும்பான்மையா இருக்கீங்க, ராஜ்யசபாலையும் கூடிய சீக்கிரமா நீங்க பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்குது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னா 3/2 வேணும். அதற்கு வந்து முதல்ல காங்கிரஸ் ஒத்துக்குமாங்க. ஏன்னா இந்த நதிகள் இணைப்பு, தேசிய நதிகளுடைய இணைப்பு திட்டத்தை வந்து முன்வைத்தது வந்து முந்தைய வாஜ்பாய் அரசாங்கம். ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்த உடனே ராகுல் காந்தி வந்து டிக்ளேரே பண்ணார், நதிகள் இணைப்பு வந்து சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடந்த அவர்கள் ஆட்சியில் இருந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக நதிகள் இணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிந்திக்க கூட இணைப்புன்றது அது ஒரு இரிகேஷன். ஆமா, அது வந்து மோடி அரசினுடைய ஒரு சாதனையாக தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து என்னன்னா சாதனைனா ஒரு முயற்சின்னு சொல்லலாமா? சாதனைனா அதை வந்து முழுமையாக வந்து அதுக்கான இருக்க ஹர்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாதான் சாதனை. இப்போ அதற்கான ஹர்டில்ஸ் எடுக்கிறது, நதியை தேசியமயமாக்குறதுக்கான முயற்சிகள்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆந்திரம் போன்ற மாநிலங்களில் பல்வேறு நதிகள் இணைக்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி மகாராஷ்டிரத்தில் அந்தந்த மாநிலங்களுக்கு உள்ளே ஓடுகின்ற நதிகள் முதல் கட்டமாக இணைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசு வழங்கி இருக்குது. தமிழக அரசுல அதுக்கான முயற்சி இதுவரைக்கும் தமிழக அரசாங்கம் எடுக்காதனால அந்த ஒரு விஷயம் அதை தமிழக அரசு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. சரி, நம்மோடு மீண்டும் 2 விருந்தினர்கள் இணைகிறார்கள் தொலைத்தொடர்பில். அவர்கள் நமக்கு திரையில இருக்கிறாங்க. திரு ஹிதயதுல்லா, காங்கிரஸை சேர்ந்த ஹிதயதுல்லா ஐயா வணக்கம். அவர்களோடு சேர்ந்து பேராசிரியர் வெங்கட்ராமன் அவர்கள், சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் அவர்கள் இணைகிறார். ஐயா வணக்கம். திரு ஹிதயதுல்லா, உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சி அரசு 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றது. இந்த 3 ஆண்டுகள் குறித்து உங்களுடைய கணிப்பு, முழுமையான எதிர்ப்பு நீங்க தெரிவிக்கலாம் எதிர்கட்சியாக இருந்தாலும், ஆனால் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களும் சில இருக்கின்றது, உங்களுடைய பார்வை? உங்களுடைய முன்னோட்டத்தில் 2 வகையிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல முதலில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ரயில்வேக்கு பணம் ஒதுக்கப்பட உள்ளது, ரயில் இன்ஜின்கள் தயாரிக்கப்பட உள்ளது, இதற்கெல்லாம் பணம் ஒதுக்கப்பட உள்ளது என்றுதான் வந்தது. அதே மாதிரி நகரங்கள், புதிய நகரங்கள் என்று சொன்னார்கள். 3 ஆண்டுகளாக அதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. பொன்னேரியை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் பிறகு டி நகரை ஸ்மார்ட் சிட்டியாக ஆக்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் எதுவுமே 3 ஆண்டுகளாக நடக்கவில்லை. ஆனால் உங்கள் முன்னோட்டத்தில் பின்னால் சொன்ன அத்தனையும் உண்மை. தலித்துகளுக்கோ சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடந்ததோ எந்த விதமான சொன்ன வார்த்தையை காப்பாடவில்லை என்பது உண்மை. ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன். மோடி அரசு இந்த அளவிற்கு வெற்றி பெறுவதற்கு காரணம், மிக முக்கியமான காரணம், அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு வந்து இங்கே 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு இந்தியனுடைய வங்கி அக்கவுண்டிலும் தருவோம் என்று சொன்னார்கள். நாடு முழுவதுமான காங்கிரசுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்தது பார்க்கிறோம். இது ஒரு புறம். தொழில்துறை, நீங்க சொன்னது தொழில்துறை மிக பின்தங்கி உள்ளது, ஏற்றுமதி குறைந்துள்ளது, இவையெல்லாம் உண்மை. அது மட்டுமல்ல, பெட்ரோலிய பொருட்கள் குறைந்து இருந்தும் அது கூடுதலாக விற்கப்படுகிறது. இதெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்கள் அடுக்குறீங்க. அவர்கள் வந்து முழுமையாக இன்னும் செயல்பட்டு முடிக்கல அப்படின்றது குற்றச்சாட்டாக இருக்கின்றது. விவசாயிகள் தற்கொலை அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், நதிநீர் தேசியமயம் என்று. இதுவரை ஒரு துரும்பை கூட அவர்கள் தூக்கி போடவில்லை. ஆந்திராவில் இருக்கக்கூடிய அரசு கோதாவரியும் கிருஷ்ணாவையும் இணைத்தது சந்திரபாபு நாயுடு அரசு. வேற எந்த மாநிலத்திலும் பிஜேபி அரசு இதற்கான மகாராஷ்டிரால பண்ணிருக்காங்க, மத்திய பிரதேசல பண்ணிருக்காங்க. பொறுமை ரீதியாக நீங்க சொல்றது தவறு, அவ்வளவுதான். அதுக்கு இணையுங்கள் என்று சொன்னார். மத்தியிலே இருக்கக்கூடிய கங்கையையும் காவேரியையும் இணைப்பது சாத்தியமல்ல என்றுதான் சொன்னார். ஆனால் இதை தவறாக சொல்லுகிறார்கள். இதை முதலிலே வாஜ்பாய் வெற்றி பெறுவதற்கு காரணம் நதிநீர் இணைப்பு என்று சொன்னார். அவருடைய 6 ஆண்டு காலத்தில் எதுவும் நடக்கவில்லை. அதேதான் இன்று நடக்கவில்லை. ஆனால் ஒரு சின்ன உதாரணம், இல்ல நதிநீர் இணைப்பு இதெல்லாம் நாம் தொடர்ந்து பேசலாம். நதிநீர் இணைப்பு குறித்து பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. அடிப்படை விஷயம்
அடிப்படை விஷயம் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொண்டு வர்றதற்கான வாய்ப்பு இல்லாம இருக்கிறது. இப்போ அதை நம்ம கங்கை நதியை டெல்லியில இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து இங்க கொண்டு வரணும்னா எத்தனை மாநிலங்களை அந்த நதி தாண்டி வரணும்? அப்போ நம்மளுக்கு தண்ணி எப்படி கிடைக்கும்ன்ற கேள்வி இருக்கின்றது. நாம் தொடர்ந்து பேசலாம். பேராசிரியர் வெங்கட்ராமன் அவர்கள்ட்ட நான் அடுத்ததாக போக விரும்புறேன். பேராசிரியர், நீங்க இராணுவவியல் தொடர்பான ஒரு பேராசிரியர், அதனால உங்கள்கிட்ட மத்திய அரசின் செயல்பாடு, ராணுவ ரீதியான நம்ம அண்டை நாடுகள் ரீதியான மத்திய அரசின் செயல்பாடு உங்களுடைய கணிப்பு. ராணுவ ரீதியாக இல்லை, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். நான் சொல்றேன், நான் பேச கேட்க நினைக்கிறேன். கேட்குதுங்க, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நான் கேட்குது, நான் பேசுறது கேட்குதா? கேட்குதா? இப்போ நீங்க தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுறது நல்லா தெளிவா கேட்குது. நீங்க தொடர்ந்து பேசுங்க. ரைட். அதாவது மத்திய அரசு இல்லை, அதான் அதான் இல்லை, உள்நாட்டு பிரச்சனைகளை பற்றி 2 பேரும் பேசினாங்க. உள்நாட்டு பிரச்சனைகளை பற்றி பல விதமான விஷயங்கள் இருக்குது, அது ஓகே. பட் வெளிநாட்டு பிரச்சனைகளை பொறுத்த மோடி நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதிலிருந்து கடந்த 3 வருடம் ஆமாம், கடந்த 3 வருடமாக பல விதமான நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசின்ற ஒரு அருமையான ஒரு திட்டம். அது அண்டை நாடுகளுடன் ஒரு முக்கியமான உறவுகள், நல்ல உறவுகள் வேணும்னு சொல்லிட்டு அவர் எடுத்த ஒரு நல்ல ஒரு முடிவு. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகள், வெளிநாடுகள் போய் மேக் இன் இண்டியா, அது மற்ற பொருளாதார முன்னேற்றம், அதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறார் அவர். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா பலவிதம் நல்ல ஒரு இது. நான் அகாடமிக்காக பார்க்குறேன்னா அரசியல் ரீதியாக பார்க்கல. டெஃபினெட்லி இன்க்ளூடிங் பாகிஸ்தான், சைனா, பூட்டான்றது ஒரு சின்ன நாடுக்கு போனார். முதல்ல பூட்டான் போனார். பட் எல்லா நாடுகளும் சுற்றி வந்திருக்காரு அவர். ஸோ இட்ஸ் a வெரி குட் பாலிசி, வெரி குட் இனிஷியேட்டிவ் that Modi has taken. அதை பழைய பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வேறு பேரில் சொல்லியிருக்காங்க, குஜராத் டாக்டர் எல்லாம் வந்திருக்கு. பட்டு மோடியோடைய பலவிதமான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் ஒரு மோடி டாக்டர் அப்படிங்கிற ஒரு இதில் பேசப்படுது. இப்போது என்னை பொறுத்த வரையிலும் எங்கள் சமூக அகாடமிக் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இட் ஹஸ் டு பி சீன் ஃப்ரம் தி பாசிட்டிவ் ஆங்கிள் தான். சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்குது மோடி அரசு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பக்கத்து அண்டை நாடுகளில் ஒரு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. வெளியுறவுலாம் நிறைய பயணங்கள் மோடி மேற்கொண்டிருக்கிறாரு. அதில் பயணங்கள் மீது விமர்சனம் வந்தாலும் நம்ம விமர்சனத்தை தாண்டி பார்க்கும்போது இந்தியாவுக்கான ஒரு நல்லுறவு பேணுறதுக்கான முயற்சின்னு பார்க்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பலன் கிடைச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ரஷ்யா நம்மளுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு உறவாக இருந்தது. இன்னைக்கு ரஷ்யாவும் பாகிஸ்தானும் ராணுவ கூட்டு பயிற்சி நடத்துகிறாங்க. நேபாள் இந்தியாவே நம்பிக்கிட்டு இருந்த ஒரு நாடு. சைனாவோட ராணுவ கூட்டு பயிற்சி இருக்கிறதுல மிகப்பெரிய கூட்டு பயிற்சி 2017ஆம் ஆண்டு இந்த ஆண்டு நடத்துகிறாங்க. இப்படி நம்ம அண்டை நாடுகளும் நம்மளுக்கு இருக்கிறதுலே நெருங்கிய நட்பு உறவுகள் பேணுகின்ற நாடுகளும் நம்ம விட்டு விலகி போகும் பொழுது எந்த அளவுக்கு நம்மளுடைய வெளியுறவு கொள்கை எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மைங்கிறத சில பொருண்மைகளை வைக்கிறேன். பேராசிரியர் இருக்கின்றார். இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா தெற்காசியா பகுதிகளில் பாகிஸ்தான் தனிமைப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வெறும் தெற்காசிய நாடுகள் மட்டும் இல்லாமல் என்னன்னா ஆப்கானிஸ்தான், ஈரான் மாதிரியான மத்திய கிழக்கு நாடுகள் கூட என்னன்னா பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்கின்ற நாடு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி அவர்கள் இந்தியாவுடன் சேர்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றன. எந்த விதத்துல நீங்க அது கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். பாகிஸ்தான் தனிமைப்பட்டிருக்கிறது. இப்போ சைனாவோட பெல்ட் இனிஷியேட்டிவ் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், சைனா எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து மீண்டும் 28 நாடுகள் சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்தியா மட்டும் தான் வெளியே நிக்கிறாங்க. மன்னிக்கணும், திரும்ப சொல்றேன், அது மிகப்பெரிய தோல்வியை தான் தழுவிருக்கின்றது. ஏனால் பாகிஸ்தான் சைனா என்ன சொல்லுச்சுன்னா 68 நாடுகள் அங்கே பங்கேற்பார்கள் சொல்லிட்டு 68 நாடுகளுக்கான அழைப்பு அங்கே போயிருந்தது. ஆனால் அங்கே பங்கேற்றது வெறும் 20 நாடுகள்.
அது சில்க் ரூட். அதுல வந்து நமக்கு ஆட்சேபிக்க தகுந்த விஷயம் வந்து என்னன்னா, இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக அந்த சாலை செல்லுது, அது இந்தியா ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, பாகிஸ்தான் வந்து தனிமைப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, நம்மளுக்கு வந்து ஆதரவு சக்திகளாக இருந்த ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து பாகிஸ்தான் பக்கம் போகும்பொழுது பாகிஸ்தான் எப்படி தனிமைப்பட்டு இல்ல, ரஷ்யா வந்து பாகிஸ்தான் பக்கம் போகல. இல்ல, ரஷ்யா இதுவரைக்கும் எந்த ராணுவ தளபாடமும் பாகிஸ்தானுக்கு வித்ததில்லை. இது வரைக்கும் ராணுவத்தை விட்டுருங்க, வேற எந்த விதமான ஒப்பந்தமும் அவர்களோட வச்சுக்கிட்டது இல்ல. இப்ப நேரடியா ராணுவ ஒப்பந்தமும் ராணுவத்திற்கான கூட்டு பயிற்சியும் நடத்தும் பொழுது பாகிஸ்தான் எப்படி இல்ல நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு அந்த பக்கமாக இருக்கின்ற ஆப்கானிஸ்தான், ஈரான் ரெண்டுமே இந்தியாவுக்குள்ள வர்றது. இப்போ வந்து என்னன்னா, இந்த சேட்டலைட் வந்து என்னன்னா, தெற்காசிய பகுதிகளுக்கான சேட்டலைட் வந்து பாகிஸ்தான் நீங்களாக நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், இலங்கை, மாலத்தீவு உட்பட எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்த ஒரு பொதுவான ஒரு சேட்டலைட் நம்ம அனுப்பிச்சிருக்கின்றோம். இந்திய பிரதமர் என்றும் இல்லாத ரீதியான நடவடிக்கைகள் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லி முடிச்சுறேன். இலங்கையில நுராயிலியால போய் தமிழர்கள் மத்தியிலையும் போய் பேசிட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுட்டு பேசினதுல மீனவர்கள் குறித்து பேசவே இல்லை அப்படின்ற ஒரு ஏமாற்றம் இருக்கு. இந்திய மீனவர்கள் பற்றின ஆட்சேபனை எழுப்புகின்றதே அங்கே இலங்கையில் இருக்கின்ற தமிழ். அதுக்கு தொடர்ந்து பேசலாம். இதெல்லாம் நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. அதாவதுங்க, இந்தியாவுக்கு இதுவரை ஆதரவாக இருந்த ரஷ்யா, பாகிஸ்தானோட ராணுவ உறவு மட்டுமல்ல, அமெரிக்கா தொடர்ந்து இன்றைக்கும் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி கொடுத்து கொண்டிருக்கிறது. சைனா பல லட்சம் கோடி மதிப்பிலான சில்க் ரோடை பாகிஸ்தானுக்கு போட்டு கொண்டிருக்கிறது. நேபாளத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்றும் உறவு இந்தியாவை விட சிறப்பாக உள்ளது. இலங்கை நாம் சொல்வதை இப்பொழுது கேட்பதே இல்லை. நம்முடைய பிரதமர் வெளிநாடுகளுக்கு சென்று நேபாளம், மொரீஷியஸ் போன்ற நாடுகளுக்கு கொண்டு போய், திபெத் போன்ற நாடுகளுக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்தார், இந்திய பணத்தை. அதனால நமக்கு லாபம் இல்லை. வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்கா, சீனாவிலிருந்து பொருளாதார முதலீடு வருதுன்னு சொன்னாரு. இதுவரையும் எதிர்பார்த்த முதலீடு தமிழகத்தில் எப்படி ஜெயலலிதா அரசுக்கு 2,40,000 கோடி வரணும்னு சொல்லி வெறும் 19,000 கோடி தான் வந்துச்சோ, அது மாதிரி தான் வெளிநாட்டிலிருந்து எந்த பெரிய முதலீடும் வரல. மூணாவது, அந்நிய அதாவது ராணுவ விஷயத்துல கடந்த 3 வருஷமாக 79 ஊடுருவல்கள் ஆண்டுதோறும் நடக்குது. இதுக்கு முந்தைய ஆண்டுகள் ஊடுருவல்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருந்தது. ஆனா அவர்களோட உறவு முறை தாக்குதல் நடத்தி இருக்கு. நம்முடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பிஎஸ் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இல்ல இது தொடர்ச்சியா நடக்கிற விஷயமா தான் இருக்குது. இதெல்லாம் நாம் தொடர்ந்து பேசலாம். தாக்கிட்டு வந்தோம், ஆனா அது எந்த விதமான இம்பாக்டையும் ஏற்படுத்தல. இல்ல ஒரு விஷயம் மட்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உள்நாட்டிலே இல்ல நீங்க ஒரு 4 வருட கால 2009 இருந்து 2014 வரையான காலத்துல வந்து நாடு முழுக்க மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் 236 இடத்துல குண்டு வெடிச்சு மக்கள் இறந்தார்கள். அந்த மாதிரியான ஊடுருவல்கள் தடுக்கப்பட்டதால் தான் இப்ப வந்து மோதல் வந்து யுத்தமாக இருக்கின்றது. எல்லையில ராணுவ வீரர்கள் அங்கிருந்து ஊடுருவி வந்து 236 இடத்துல வெடிகுண்டு வச்சாங்களே, அது காங்கிரஸ் ஆட்சியில மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது. அந்த விஷயம் வந்து விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்து கொண்டே தான் இருக்கிறது. பெருமளவுக்கு நம்ம சொல்லிக்கத்தக்க குண்டு வெடிப்பு, அது மட்டுமல்ல, ஹைதராபாத்தில் இருந்த குண்டு வெடிப்பு பாஜக ஆதரவு குண்டு வெடிப்பு. அது மட்டுமல்ல, சோனியா காந்தியினுடைய ஒரு திட்டமிட்ட இந்துக்கள் மீதான தாக்குதல் தான் நாங்க பார்க்கிறோம். குற்றம் சாட்டும் இது ஒரு குற்றம் சாட்டும். இன்றைக்கு மணிசங்கர் காஷ்மீர் தீவிரவாதிகளோட அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மணிசங்கர் ஐயர் இன்றைக்கு காஷ்மீர் தீவிரவாதிகளோட பேசிட்டு இருக்காரு. ஒரு நிமிடம் திரு, இதெல்லாம் நாம் இதை மாறி மாறி இது குற்றம் சாட்டும் சொல்லுகின்ற விஷயமா நம்ம எடுத்து போக வேண்டாம். நாம் சில விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக பேசுவோம். ஒரு நிமிடம், நாம் பாஜகவை பற்றி அரசியல் கட்சிகள் என்ன கூறுகிறார்கள் அவர்களுடைய கருத்தை கேட்போம். தற்போது ஜூலை முதலே இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் எல்லா இடங்களிலும் ஒரே வரி விதிப்பு, அதன் மூலமாக அத்தியாவசிய பொருட்களுடைய பல விலைகள் குறையும் என்பது மட்டுமல்லாமல் இந்தியாவின் ஜிடிபி மேலும் 1லிருந்து 2% உயரும் என்பதும் ஒரு ஆறுதலான விஷயம். ஆக மொத்தத்திலே
இந்தியாவிற்குள்ளே இந்த அரசாங்கம் இந்திய மக்களுடைய நன்மதிப்பை, மக்களுடைய உயர்வை, மக்களுடைய வளர்ச்சியை உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய மதிப்பையும் உலக அரங்கிலே உயர்த்தியிருக்கிறது. இதற்கு நேருவுக்கு பின்னாலே, இந்திரா காந்திக்கு பின்னாலே இதுவரை எந்த ஒரு பிரதமரும் உலக அரங்கிலே ஒப்பற்ற பெயரை பெற்றதில்லை. அவர்கள் பெயர் பெற்றிருந்தாலும் கூட இந்தியாவினுடைய மதிப்பு உலக அரங்கத்திலே உயர்ந்து இருந்ததில்லை. ஆனால் நரேந்திர மோடியினுடைய பிரதமருடைய ஆட்சியிலே இன்றைக்கு உலக அரங்கிலே இந்தியாவினுடைய மதிப்பு உயர்ந்தது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பிரதமர் என்பவர் உலகத்திலே பல்வேறு விஷயங்களை ஆலோசிக்க கூடிய தகுதி பெற்றவராக, குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளெல்லாம் நம்மை மதிக்கின்ற அளவிலே நாட்டினுடைய மதிப்பையும் பிரதம மந்திரியினுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி பிடித்தது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இந்த 3 ஆண்டு காலத்தினுடைய மிகப்பெரிய சாதனையாகும். புதிதாக சில ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிய ஒரு தொழில், ஒரு தொழிற்சாலை இந்த காலத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டு இருக்கிறதா என்று பார்த்தா இல்லை. அதன் காரணமாகத்தான் நீங்கள் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அவங்க வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவோம்னு சொன்னாங்க. வெறும் 2,31,000 பேருக்குத்தான் கடந்த ஆண்டு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முந்தின ஆண்டு 1,51,000. அதே போல் சர்வீஸ் செக்டாரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்மார்ட் சிட்டியை பற்றி பேசுனீங்க. எந்த ஊரில் ஸ்மார்ட் சிட்டி வந்திருக்கு? எந்த ஊரில் ஸ்மார்ட் சிட்டிக்கான வேலை ஆரம்பிச்சிருக்கு? இன்ஃபேக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியும் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியும் மிக கடுமையான பிரச்சனைகள் இருக்குது. எனவே அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ரியல் எஸ்டேட்டு. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை அது வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும். உங்களுக்கு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, பிரிக் இண்டஸ்ட்ரி, ப்ளூ மெட்டல் இண்டஸ்ட்ரி, அதே போல் உங்களுக்கு மணல் தேவைப்படும். நீங்கள் மேனுவல் ஒர்க்கு அதிகமாக இருக்கிற விஷயம், அது வேலை வாய்ப்பை பெருமளவுக்கு உருவாக்கும். ஆனால் இன்றைக்கி வர ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னதில் ஏதாவது வந்திருக்கா? அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்தை கேட்டோம். அதை தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் அவர்களுடைய கருத்தையும் கேட்டலாம். நம்ம திரேஸ்புரம் பகுதியில் கடற்கரையிலிருந்து நாட்டு படகுகள் மீன் பிடிக்க போகும்போது எல்லை தாண்டி அவர்களை சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ஆனால் நீரோட்டம் காரணமாக அவர்கள் தூண்டியில் மீன் பிடிக்க போகும்போது அந்த பாடலில் போகும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த 1 மாதத்து வரைக்கும் அவர்களை விடுதலை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஓனரோட பொருளை விடுதலை பண்ணலை. அந்த ஓனரோட குடும்பம் மிக பாதிப்படைகிறாங்க. 25 லட்சத்துக்கு அந்த போட்டும் வலையும் அங்கே பிடிப்பட்டு அது நாசமாகி போச்சு. இந்த மோடி அரசு இதுவரைக்கும், மத்திய அரசு இதுவரைக்கும் கவனத்துக்கு எடுத்து இந்த மீனவர்களை கவனத்துக்கு எடுத்து அங்கே இலங்கை அரசோட பேசி அது ஒரு தீர்வு காண முடியலை. என் படகு 2003 பிடிபட்டுச்சு. 13 இலங்கையில் திரேஸ்வரம். இதுவரைக்கும் இருந்துக்கிட்டு எனக்கு நஷ்டம் ஒன்றும் தரல. காணக்குறைக்கு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மேலே மீட்டிங்குக்கு எல்லா மனுவும் கொடுக்கோம், மேலிடமும் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு முடிவும் தரல. நம்முடைய இந்திய நாட்டில் விவசாய தொழிலை போல நம்முடைய மீன்பிடி தொழிலும் மிக முக்கியமான தொழிலாகும். இந்த தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக கழிந்த 2016 நம்முடைய பாராளுமன்ற தேர்தலிலும் நம்முடைய தமிழ்நாடு 2016 சட்டமன்ற தேர்தலிலும் நம்முடைய பிஜேபியினுடைய தலைவர்கள் மீனவர்களுடைய நலனை கருதி சில வாக்குறுதிகளை கொடுத்ததோடு அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள். மீனவர்களின் நலனை கருதி இதுவரை காங்கிரஸ் அரசு தனியாக மீன்துறை லாகா உருவாக்கப்படவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீன்துறை தனியாக லாகாவை உருவாக்குவோம் என்று ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதி இன்று வரை நடைமுறைப்படுத்தவில்லை. பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் PMFPY என்கின்ற திட்டம் 2016-17 நம்முடைய தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டங்களில் அமுல்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த திட்டம் முறையாக மாநில அரசால் விவசாயிகளுக்கு கொண்டு செல்லப்படாமல் இருந்த காரணத்தால் தமிழ்நாடு அளவில் காரிஃப் பருவத்தில் சுமார் 30,000 விவசாயிகள் மட்டுமே அந்த பயிர் காப்பீட்டில் இணைந்திருக்கின்றோம். மகாராஷ்டிராவில் 75 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள், பீகாரில் 80 லட்சம் மக்கள், ஒரிசாவில் 70 லட்சம் விவசாய குடும்பங்கள் இந்த பயிர் காப்பீட்டில் இணைந்திருக்கிற சூழலில் தமிழ்நாட்டில்
காரிஃப் பருவத்தில் வெறும் 30,000 விவசாயிகள் தான் இணைந்திருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடியது. வங்கிகளை எல்லாம் கடனை பூரா ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்களும் எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி கேட்டு பார்த்தோம். ஒன்றும் விவசாயிகளை அவர் திரும்பி பார்க்கறதே கிடையாது. ஆனால் விவசாயிகள் தான் ஒரு முதுகெலும்புன்னு சொல்கிறார்களா ஒழியா, ஆனால் அதை எந்த இதுவுமே இது வரைக்கும் ஒரு விவசாயிகள் நலனை கருதி இது வரைக்கும் எந்த ஒரு நலனையும் சொல்லவில்லை, செய்யவும் இல்லை. இவர் போட்டியிடுகிற பொழுது நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான, விவசாயிகள் பிரச்சனை தீர்ப்பதற்கான வாக்குறுதியை கொடுத்தார். இதுவரை அவர்கள் அதை செய்யவில்லை. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டத்தை உடனடியாக அவர்கள் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய வறட்சி தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்டதற்கு பிறகு, நடுவர் மன்றம் சொன்னதற்கு பிறகும் கூட இவர்கள் காலம் தாழ்த்துகிறார்கள். அதனால் இந்த மத்திய பிஜேபி அரசாங்கம் 3 ஆண்டுகள் சிறப்பாக நடத்திவிட்டோம் என்று பெருமையாக அவர் சொல்லிக்கொள்வது ஊழலற்ற அரசாங்கம் என்பதுதான். எங்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவித்த இந்த காவேரி தண்ணியை அம்மா கேஸ் போட்டு, கர்நாடகாவில் கேஸ் போட்டு உச்சநீதிமன்றம் அறிவித்த தண்ணியை இவர் நினைச்சா இந்த தண்ணி இந்த விவசாயிகளை வாழ வச்சிருக்க முடியும். எங்கள் விவசாயம்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணியிருப்போம். இந்த வயல்லாம் சும்மா கிடக்கு, ஆற்றுல தண்ணி வராமல் தான் சும்மா கிடக்கு. அந்த தண்ணியை வரவிடலை. அதுக்கப்புறம் ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியலை. ஒரு மத்திய அரசால் நாளைக்கு அமைக்க போகிறோம்னாக்க நைட்டுக்குள்ளே அது என்னாச்சோ எங்களுக்கு தெரியலை. ஒரு தண்ணி வாங்கி தந்து எங்களுக்கு குடிக்கிற தண்ணி கொடுக்க முடியலை இந்த மத்திய அரசால். இதை எங்கள் மாநில அரசும் அது அவங்க பாதையிலே போயிட்டுருக்கு. விவசாயிகள் மற்றும் மீனவர்களுடைய கருத்தை குறித்து கேட்டோம். திரு ராமமூர்த்தி, பேராசிரியர்கிட்ட போகும் முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வேண்டியது இருக்குது. திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், இதற்கு முன்னதாக இப்போ உலக அளவில் இந்தியாவுடைய மரியாதை உயர்ந்திருக்கு, ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனால் இதற்கு முன்னாடி இந்தியாவுக்கு மரியாதையே இல்லை இப்படின்னு சொல்கிறது இந்தியாவையே நீங்களே இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா? ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் இருக்கும் போது நான் அலைன் மூவ்மெண்ட்னு சொல்லி அணி சேராத கொள்கையை வச்சு உலகத்திற்கே வழிகாட்டுற அளவுக்கு இருந்தது. இப்போ என்ன எல்லாத்துக்குமே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தான் இதை முன்னல்ல செய்கிறோம், இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றது இந்தியர்களாகிய நமக்கு நாமே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இல்லையா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்சி முக்கியமா, நாடு முக்கியமா? நிச்சயமாக நாடு தான் முக்கியம். நாட்டை விட நேரு குடும்பம் பெரியது என்று காங்கிரஸ் கட்சி எவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தவறு இப்போ சரி செய்யப்படுகிறது. குடும்ப அரசியலை கொடுத்து பேசலாம். இல்ல அரசியல தரேன். நீங்க நேரு பத்தி அவ்வளவு விசேஷமா சொல்றீங்க இல்லையே. நம்மளுக்கு என்னன்னா யுஎன்ஓல ஐக்கிய நாடுகள் சபையிலேயே நிரந்தர உறுப்பினருக்கான வாய்ப்பு கிடைத்த போது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒரு விஷயங்களை எடுத்து பேசலாம். 50 ஆண்டு கால இந்தியாவுடைய வரலாறு நேருக்கு ஆசிய ஜோதின்னு பேர் இருந்தது. ஆசியாவுல ஒரு பேர் இருந்தது, எல்லாமே இல்ல இன்னைக்குதான் வந்திருக்குது பேருன்றது. மன்னிக்கணும் திரும்ப மன்னிக்கணும். இதெல்லாமே காங்கிரஸ் கட்சி நேரு தலையில ஏற்றி வைத்த ஒளி விளக்குகளை ஒழிய உண்மை அல்ல. அதுதான் நாங்க சொல்ல வர்றோம். நீங்க ஐக்கிய நாடுகள் சபையில இந்தியாவுக்கு கிடைக்க வந்த நிரந்தர உறுப்பினர் பதவி நேரு வானான்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அதுக்கு மன்னிக்கணும். ஒரே ஒரு நிமிஷம். அதாவது நீங்க ராகுல் காந்தியை எதிர்க்கிறதோ சோனியா காந்தி அவர்களை எதிர்க்கிறதோ எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். குடும்ப அரசியல் வரக்கூடாது, பிரியங்கா காந்தி எதிர்க்கிறது எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். ஆனா நேரு நீங்க என்ன பண்ணாலும் அவர்தான் இந்தியாவின் முதல் பிரதமர். நாசப்படுத்தினது பிரதானமான ஆளே அவர்தான் அப்படிங்கறது எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்றைக்கு காஷ்மீரில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கின்றதுக்கு காரணம் இந்திய ராணுவம் காஷ்மீரின் பெரும்பகுதியை கைப்பற்றிய போது அந்த சூழலில் அதை எடுத்துக்கொண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே நிறுத்தி பங்கு தான் இந்தியாவில் இருக்கு, ஒரு பங்கு அப்படி கேட்டா காங்கிரஸ்காரங்க என்ன கேட்பாங்கன்னா சுதந்திரத்துல ஆர்எஸ்எஸ் பங்கு பாரதிய ஜனதா கட்சியின் வழிகாட்டுதலா இருக்கிற ஆர்எஸ்எஸ் பங்கு என்னன்னு கேட்பாங்க. இல்ல நீங்க இல்லனே வச்சுக்கோங்க, நீங்க அது பற்றி விவாதம் இல்லை. ஆனால் நேரு இந்தியாவுக்கு செய்த தீமைகள் மிக அதிகம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். மறைந்த தலைவர்களை இன்றைக்கு காஷ்மீர்ல நித்தரிதான் செத்துட்டு இருக்காங்க. அதுக்கு யார் காரணம்? தேச தந்திரத்திலேயே நிறைய சொல்லவில்லை. நேருனுடைய அரசியல் தவறுகள் காரணமாக இந்தியா இது ஒரு ஆரோக்கியமான போக்காக இருக்கிறதா தெரியல. அதே மாதிரி உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் தொழில் வளர்ச்சிக்காக போகும்போது என்னன்னா ஒரு மிக்சட் எக்கானமின்னு கொண்டு என்னன்னா ஹிந்து ரேட் ஆஃப் குரோத்னு சொல்லிட்டு இந்தியாவை மிக மட்டமாக அளவு 3.2% வளர்ச்சி. முதல் பத்தாண்டுகளில் பாகிஸ்தான் 10% வளர்ச்சி இருக்கும்போது இந்தியா வெறும் கேவலமாக 3.2% வளர்ச்சியை தான் எட்டியது. ஹிந்து ரேட் ஆஃப் குரோத் உலக அளவில் கிண்டல் பண்ணினார்கள், நையாண்டி செய்தார்கள்.
கின்னர் மிர்தல் என்ற பொருளாதார நிபுணர் இதை பத்தி ஒரு புத்தகம் இந்தியா என்கின்ற ஒரு நாடு பல ராஜ்யங்களாக இருந்தது. பல சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. எல்லாரையும் வல்லபாய் பட்டேல் நேரு கிடையாது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தானே. இல்ல எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து வல்லபாய் பட்டேலோட பேர் எங்க 2017 இருக்க வளர்ச்சியும் 1947 இருக்கிற வளர்ச்சியும் நம்ம ஒருங்கிணைச்சு பேச முடியாது. நாம் தொடர்ந்து பேசலாம். நான் பேராசிரியர்கிட்ட கேட்க விரும்புறேன். பேராசிரியர் அவர்கள், நீங்க சொல்லுங்க, இதற்கு முன்னதாக நாம் பல்வேறு தவறுகளை செய்திருக்கிறோம். ஒரு தேசமாக தேசிய தலைவர்கள் பல்வேறு தவறுகளை செய்திருக்கலாம். ஆனால் அந்த தவறுகள் மட்டும்தான் இந்த காஷ்மீர் பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கும் காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து. இல்லை, அதாவது ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு லெவலில் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் குற்றங்களில் வந்து சொல்லிட்டே இருக்கலாம். அதாவது பலதரப்பட்ட சிக்கல்களுக்கு இடையில், நாட்டினுடைய புல் பிரச்சனைகள் இடையில் அவங்க செயல்படுறாங்க. ஸோ நீங்கள் அப்ரைட்டாக நீங்கள் சொல்லணும்னா இப்போ எல்லா அரசுகளும் நீங்கள் குற்றம் சொல்லிட்டு தான் இருக்கலாம். நீங்கள் நேரு பீரியடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பீரியடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி சார் பிரைம் மினிஸ்டரோட பீரியடாக இருக்கட்டும், அப்படின்னு சொல்ல தான் இருக்கலாம். ஆனால் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும் எல்லா அரசாங்கத்துக்கும், இல்லையா? நம்ம அதையும் வந்து ஒரு பெரிய இதாக எடுத்துக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இத்தனை இடையூறுகளுக்கு இடையில் என்னென்ன நன்மைகள் செய்கிறாங்க, என்னென்ன இது கொண்டு வராங்கன்னு தான் பார்க்கணும் நம்ம. சரிங்களா? அதனால் நான் வந்து அந்த கொண்டாட்டத்தில் பார்க்க விரும்பலை. பழைய பிரைம் மினிஸ்டர் வந்து அதை பண்ணாங்கன்றதுலாம் அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஐ திங்க் வி ஹேவ் டு கோ ஹெட். நம்ம செஞ்சது முடிஞ்சது, அதையே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன செய்ய முடியும், இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு காண முடியும் தான் நம்ம பார்க்கணும். தவிர பல குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த அரசுகளுக்கு குற்றங்களுக்கு தான் செய்யுது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி, இந்த காங்கிரஸ் செய்தியாளர் சொன்ன மாதிரி பல குற்றங்கள் சொல்லலாம். பட் யாருக்கு தான் இல்லை இந்த பிரச்சனைகள்? எந்த அரசாங்கம் தான் இல்லை? எல்லா அரசாங்கமும் இருந்திருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, there is certainly an improvement. அதாவது அண்டை நாடுகளுக்கும் சரி, உலக நாடுகளும் சரி, இந்தியாவோட இமேஜ் நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது மறுக்க முடியாத ஒரு உண்மை, இல்லையா? எல்லா ஆங்கிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க, உள்நாட்டு பிரச்சனைகள் எடுத்துங்க, வெளிநாட்டு பிரச்சனை எடுத்துங்க, எல்லாத்துக்குமே அவர் வந்து ஒரு தீர்வு காட்டிட்டு இருக்காரு. பட் அங்கங்கே ஒரு சில பிரச்சனை, ஒரு சில இடர்கள் இருக்குது. ஒரு சில இடர்கள் இருக்குது. ஆனாலும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் நாம் செல்றோம்ன்றது தான் உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நாம் உடனே பண்ணணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப ஐ திங்க் இட்ஸ் a little ஹேஸ்டியா நம்ம இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அத ஒரு முன்னேற்றம் தெரியுதுன்னு சொல்றீங்க. தற்போது பிரதமர் மோடி அவர்களின் வெளிநாட்டு பயணங்கள் குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். 2014 பிரதமராக பதவியேற்றது முதல் 2017 ஏப்ரல் வரை 56 வெளிநாட்டு சுற்றுலா பயணங்களை மோடி மேற்கொண்டுள்ளார். அதாவது 195 உலக நாடுகளில் மோடி 56 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அமெரிக்காவுக்கு சென்று ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றியது உட்பட 6 கண்டங்களில் 45 முறை வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2016 நவம்பர் 8ஆம் தேதி உயர் மதிப்புடைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை வெளியிட்ட மோடி அடுத்த 2வது நாள், அதாவது நவம்பர் 10ஆம் தேதி ஜப்பான் பறந்தார். சவுதி அரேபியா சென்ற பிரதமர் மோடி அங்கு பெண் தொழில் அதிபர்களை நேரில் சந்தித்து பேசினார். வெளிநாட்டு பிரமுகர் ஒருவர் பெண் தொழில் அதிபர்களை சந்தித்து பேசியது அதுவே முதல் முறை என்பது இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல, சவுதி அரேபிய வரலாற்றிலும் இடம் பிடித்தது. 2015 இங்கிலாந்து சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். இதன் மூலம் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்றார். முன்னாள் பிரதமர் நேருவுக்கு பிறகு சுமார் 60 ஆண்டுகளுக்கு பின் இந்திய பிரதமர் ஒருவர் அயர்லாந்து பயணம் மேற்கொண்டார் என்ற பெருமையையும் மோடி தட்டிச் சென்றார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு பிறகு, அதாவது 34 ஆண்டுகளுக்கு பின் 2015 ஐக்கிய அரபு நாடுகளுக்கு இந்திய பிரதமர் ஒருவர் பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்க விஷயமாக அமைந்தது. கனடாவுக்கு 42 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் மோடி சென்றது வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்தது. அண்டை நாடான இலங்கைக்கு 2015 பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டார். கடந்த 29 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் மோடியே பெற்றார்.
2015-16 நிதியாண்டில் மட்டும் பிரதமர் மோடி மற்றும் அவரது சகாக்களின் வெளிநாட்டு பயணத்திற்காக 567 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நரேந்திர மோடி அவர்களது வெளிநாட்டு பயணம் குறித்த தொகுப்பை பார்த்தோம். இந்த மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசின் வெளியுறவு கொள்கை குறித்த ஒரு தொகுப்பை தொடர்ந்து பார்க்கலாம். இந்திய வெளியுறவு கொள்கைகளை பொறுத்தவரையில் மன்மோகன் சிங் தலைமையிலான முந்தைய அரசு கடைபிடித்த அதே கொள்கையை தான் தற்போது நரேந்திர மோடி தலைமையிலான அரசும் பின்பற்றி வருகிறது என மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாலும் மோடியின் வெளிநாட்டு கொள்கை பார்வை மாறவில்லை. மோடியின் முதல் வெளிநாட்டு பயணம் பூட்டானுடன் தொடங்கியது. அதன் மூலம் பூட்டான் மீது சீனா வல்லாதிக்கம் செலுத்த முடியாதவாறு பாச வலையை இறுக்கியது இந்தியா. அடுத்து பிரேசில் சென்றார். மோடியின் ஆலோசனைப்படி பிரிக்ஸ் வளர்ச்சி வங்கி துவங்குவதாக அறிவிக்கப்பட்டது. அதையடுத்து இந்தியாவின் மிக நெருக்கமான கூட்டாளியாக இருந்திருக்க வேண்டிய, அதே சமயம் நம்மிடமிருந்து வெகுவாக விலகி போயிருக்கும் நேபாளத்திற்கு மோடியின் பயணம் அமைந்தது. நேபாளத்திற்கு இந்தியா அறிவித்த பல கோடி ரூபாய் கடன் உதவிகள், பல்வேறு வளர்ச்சி திட்ட பங்களிப்புக்கான ஒப்பந்தங்கள் அந்த நாட்டுடனான நமது உறவை வலுப்படுத்தின. 4வதாக மோடி பயணம் செய்த நாடு ஜப்பான். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் சீனா தொடர்ந்து நெருடலான அண்டை நாடாக உள்ள நிலையில் ஜப்பான் பயணத்தை சீனாவுக்கு எதிரான ராஜதந்திர பயணமாக மோடி அமைத்துக் கொண்டார் என ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திற்கு பின்னாடி உள்ள காரண காரியங்களை வகைப்படுத்த மத்திய அரசு தவறவில்லை. அவர் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை பலரும் விமர்சித்தாலும் அதனால் நமது வெளிநாட்டு உறவு மேம்பட்டதுடன் அந்நிய நேரடி முதலீடும் அதிகரித்தது என்பதே உண்மை. மோடி பொறுப்பேற்றதில் இருந்து தற்போது வரையிலான காலத்தில் இதுவரை இல்லாத அளவாக பல பில்லியன் டாலர் அந்நிய நேரடி முதலீடு கிடைத்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் வெளியுறவு கொள்கை குறித்த ஒரு விரிவான தொகுப்பை பார்த்தோம். திரு ஹிதேதுல்லா, பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக நல்ல விஷயங்கள் செய்துட்டு வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே பார்க்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி ஒரு எதிர்கட்சியாக எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டிருக்கிறது, உங்களோட தலைமை எந்த அளவுக்கு உறுதியான தலைமையாக இருந்திருக்கின்றது என்பதற்கு பதில் சொல்லி உங்களோட நிறைவு கருத்தை நீங்க நிறைவு செய்யுங்க. அதுக்கு முன்னால சில விஷயம், வெளிநாட்டுக்கு அங்கே சென்றார், பெண் தொழில்களை பார்த்தார், அங்கே பேசினார் என்றது. அதனால் இந்தியாவுக்கு என்ன நன்மை? இந்தியாவுடைய வெளிநாட்டிலிருந்து முதலீடு அதிகமாக வந்திருந்தா இந்திய பணத்துடைய மதிப்பு உயர்ந்ததா? இன்றைக்கு 10% மேலே இன்னைக்கு நம்முடைய மதிப்பு குறைஞ்சிருக்குது. வெளிநாட்டு டாலருடைய மதிப்பு தான் கூடி இருக்கு. ரெண்டாவது, தொழில்கள் இருந்திருந்தா 2 கோடி வேலை வாய்ப்புக்கு பதிலா 2 லட்சம் ஏன் வந்திருக்கணும்? அதனால வெளிநாட்டுக்கு சென்றார், அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நம்ம பணத்தை கொடுத்தாரே ஒழிய தன்னுடைய தனக்கு வேண்டிய தொழிலதிபர் அதானிக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் போய் இந்தியாவில் உள்ள வங்கி அழைச்சிட்டு போய் கடன் கொடுக்க வச்சார். இப்படி பல காரியங்கள் செய்திருக்காரே ஒழிய ஒட்டுமொத்தமாக இந்தியா முன்னேறி இருக்க வேண்டும் என்றால், முதலீடு வந்திருக்க வேண்டும் என்றால், பல தொழிற்சாலை வந்திருக்கணும், வேலை வாய்ப்பு 2 கோடி 4 கோடியா மாறி இருக்கணும். காங்கிரஸ் எந்த அளவுக்கு எதிர்க்கட்சியா செயல்பட்டு விவசாயிகளுக்கு நம்முடைய உர மானியத்தை ஏன் நீக்கினாரு? விவசாயிகளுடைய உர மானியத்தை ஏன் நீக்கினாரு? 6% வட்டியை ஏன் 11%க்குள்ள கொண்டு வந்தாரு? அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு எதிராக எந்த இவ்வளவு தவறுகள் இருக்குதுன்னா அப்ப ஏன் மோடி அரசை எதிர்த்து ஒரு மக்கள் இயக்கமாக நீங்க போராடலாம்? இப்படி தொழில், விவசாயம், ஏற்றுமதி எதிலையுமே அவர் சரியாக செய்யவில்லை. அவருடைய விளம்பரங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரை அந்த உண்மையை நாங்க எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் லோக் ஆயுக்தா குஜராத்தில் அவர் கொண்டு வரல. வந்த லோக் ஆயுக்தாவில் லோக்பாலையும் லஞ்ச ஊழலை ஒழிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகி காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை. திரு ஹிதேதுல்லா, தொடர்ச்சியான நீங்க குற்றச்சாட்டுகளை அடுக்குறீங்க. தெரியும் உரிமைக்கு எதிராக செய்திருக்கிறார். ரைட் டு எஜுகேஷன். நீங்க தொடர்ச்சியாக இல்ல அவருடைய குறைபாடுகளை சொல்றீங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி கேட்டீங்க நீங்க, அதாவது காங்கிரஸ் கட்சி என்பது மக்களோடு சேர்ந்து இதற்கு ஒரு மக்கள் இயக்கமாக ஏன் போராடலன்னு கேக்குறேன். இதை காங்கிரஸ் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தலைமை வலுவான தலைமையா இருக்கு நீங்க நம்புறீங்களா? அதாவது மக்கள் உங்களுடைய தலைமை தமிழ்ல ஒரு நிமிஷம், மக்கள் போராட்டம் தனித்தனியா ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டங்களை அடக்கி ஒடுக்குவது மட்டுமல்ல, ஊடகத்தில்
முக்கிய ஊடகங்களை கையில வைத்துக்கொண்டு தன்னை பற்றி விளம்பரம், நாட்டுக்கு எதிரான எந்த ஒரு விஷயத்தையும் மறைத்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை மக்கள் அறிவார்கள். இன்னைக்கு நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை விட்டு ஊடகத்தின் மூலம் திசை திருப்புகிற வேலையை ரொம்ப தெளிவா செய்து கொண்டிருக்கிறார். நரேந்திர மோடி அரசு பல்வேறு பிரச்சனைகளை பார்க்காமல் அவர்கள் திசை திருப்புற வேலையை பார்க்கறாருன்னு நீங்க சொல்றீங்க. பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை உங்கள் நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கருப்பு பணத்தை ஒழிக்க முடிஞ்சுச்சா? எதனால? பண மதிப்பு அல்ல, பணமதிப்பை நீங்க இல்ல இது ஒரு நீண்ட விவாதம். உங்களுடைய இறுதி கருத்தா பல விஷயங்களை சொன்னாங்க, செய்யல. நாட்டுல என்ன நன்மை நடந்துச்சு இதுவரை? இல்ல பல விஷயங்களை சொன்னாங்க, ஆனா செய்யலன்றதுதான் உங்களுடைய நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். உங்கள் கருத்துக்கு நன்றி. திரு ராமமூர்த்தி அவர் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. அதுல பல்வேறு விஷயங்கள்ல உண்மை இல்லாம இல்ல, எல்லாத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுப்பு எடுத்திருக்குது, ஆனா அதுல செயல்படுத்தி முடிக்க முடியல. உங்களுடைய கருத்து இல்ல குற்றச்சாட்டுகள் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம இவர் கம்யூனிஸ்ட் நண்பர் ஒருத்தர் பேசினார், ஸ்மார்ட் சிட்டி எங்கேயுமே செயல்படுத்தலை அன்ற மாதிரியான விஷயங்கள். ஆனால் ஸ்மார்ட் சிட்டியான விஷயங்களை ஒரு நாள்லையோ ஒரு மாதத்துலையோ பண்ணுற விஷயம் இல்லை, பல ஆண்டுகள். மெட்ரோ இல்லை சொல்ல, ஸ்மார்ட் சிட்டிங்கிறது ஒரு நகரத்தினுடைய அனைத்து சேவைகளையும் ஒருங்கிணைத்து மக்களுக்கு வழங்கல. இப்போ கூட நம்ம 2 வருடம் ஆகியும் நம்ம அது டேக் ஆஃபே ஆகல. மெட்ராஸ்ல மெட்ரோ ரயில் ஆரம்பிச்சு, மெட்ரோ ரயில் ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்த பிறகு மெட்ரோ ரயில் திட்டம், மெட்ரோ ரயில் அதோட சேரும். ஸ்மார்ட் சிட்டில மக்கள் திட்டத்தை கொண்டு வந்தது யார்? அப்படி நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக மக்களுடைய அனைத்து சேவைகளையும் ஒருங்கிணைக்கிறது ஸ்மார்ட் சிட்டியோட அடிப்படையான நோக்கமான விஷயம். இல்ல ஏற்கனவே நடக்கிற விஷயத்துக்கு புது பேர் வைக்கிறது தான் ஸ்மார்ட் சிட்டி. வைக்கிறது இல்ல, அனைத்து சேவைகளையும் ஒருங்கிணைக்கிறது. ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு அர்பன் ரிட்ரீவல் மிஷன் சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்தது, அதற்கு அதை புதுப்பித்து அதற்கு வேற பேரும் இருக்குது. இப்போ ஸ்மார்ட் சிட்டின்னு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நான் கேக்குறது என்னன்னா, நான் என்ன கேக்குறேன்னா, அந்த அர்பன் மிஷன்ல எனக்கு தெரிஞ்சு பஸ் விட்டதை தவிர்த்து வேற எதுவுமே அவங்க செய்யல. நிறைய டவுன் பஸ்ல சிட்டி பஸ் இருக்கு இல்லையா, அது ஜேஎன்யூஆர்எம் அந்த அர்பன் ரிட்ரைவல் மிஷன்ல பஸ் மட்டும் தான் வந்ததே தவிர்த்து வேற எதுவும் அர்பன் ரிட்ரைவல் அங்க பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இந்த சேவைகளை ஒருங்கிணைக்கின்ற ஒரு முயற்சி இது என்னன்னா, இதுக்கான காலகட்டம் ஆகத்தான் செய்யும். பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஆனா இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டுல நிச்சயமாக பல காலம் பிடிக்கும். அதாவது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்துற காலமாகும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஒரு விஷயத்தை நான் ஒப்புக்கொள்கின்றேன், விமர்சனங்கள் எப்பொழுதுமே வரவேற்கத்தக்கவை, ஆக்கப்பூர்வமான. உதாரணம் ஸ்மார்ட் சிட்டி ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு சொன்னா நிச்சயமாக அந்த சம்பந்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி சீர்தூக்கி பார்க்கும், இதை உங்களுடைய நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் என்னன்னா மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கின்ற ஒரு அரசாங்கங்கிறது ஜல்லிக்கட்டு விஷயத்துல பாருங்க, மாநில அரசோட சேர்ந்து நிச்சயமா ஜல்லிக்கட்டு மக்களுடைய குரலை செவிசாய்க்கணும்னா 7 லட்சம் பேர் சென்னையில திரண்ட பிறகு செவிசாய்க்கிறது இல்ல. அதற்கான உடனடி நடவடிக்கை இருந்தது, அது நீங்க பார்க்கணும். அதற்கு தமிழ்நாடு அரசு முனைப்பு, அவர்களோட முனைப்பும் நம்ம பாராட்டி ஆகணும். பல்வேறு விஷயங்கள் இருக்குது. மக்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. அது தானாக நடக்கல, 3-4 வருஷமாக வச்ச கோரிக்கைகள் ஏற்கல, அதையும் நம்ம பதிவு செஞ்சே ஆகணும். கடைசியா இறுதி கருத்தாக பேராசிரியர் வெங்கட்ராமன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறது, உங்களுடைய பார்வை. அதாவது நீங்க மத்திய அரசு ஒரு முற்போக்குத்தனமாக தான் செயல்படுகின்றது, அது ஒரு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்றீங்க, உங்களோட நிறைவு கருத்து. சாரி, திருப்பி ஒருத்தர் சொல்ல முடியுமா கேள்வி? அதான் அவர் மத்திய அரசு செய்யறதுல ஒரு முனைப்பு இருக்கு, அவர்கள் ஒரு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் காட்டுறாங்கன்னு சொல்றீங்க. அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டிய புதிய விஷயங்கள், அதை குறித்து உங்களுடைய நிறைவு கருத்தா நீங்க சுருக்கமா பதிவு பண்ணுங்க. இல்ல, ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியா முதற்கொண்டு பல நாடுகளில் நம்ம எல்லாமே ஒரு குளோபலைஸ் சொசைட்டியில் நம்ம இருக்கிறோம் நம்ம இல்லையா. ஸோ ஒரு நாட்டினுடைய பிரதமர் தான் முதல் டிப்ளமேட்னு சொல்லுவோம். நம்ம நாட்டினுடைய பிரதிநிதியாக பல டிப்ளமேட்ஸ் வேலை நாட்டுக்கு அனுப்புகிறோம். பட் அதை விட முக்கியமான ஒரு டிப்ளமேட் யாருன்னா பிரதம மந்திரி. இஸ் எ ஃபர்ஸ்ட் டிப்ளமேட். ஸோ அவர் நாட்டுக்குள்ளே இருந்துட்டு பல ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ண முடியாது. தேர் இஸ் அ கம்பல்ஷன் ஃபார் ஹிம் டு ட்ராவல் ஆல்சோ. ஸோ நம்ம உங்கள் மீடியாவிலிருந்து சரி, பல எதிர்கட்சிகளும் சரி, பல விதமான குற்றச்சாட்டுகள் இப்போ கூட கேட்டேன், நானும் படித்தேன். பட் அகாடமிக் பெர்ஸ்பெக்டிவ் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, there is a need for the diplomats to also do some real diplomatic work. அதாவது வெளிநாட்டுக்கு போக வேண்டியது அவசியம் தான். அவரும் ராஜரீதியான பயனடைஞ்சிருக்கோம், நிறைய பயனடைஞ்சிருக்கு. இந்தியா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல இருக்கும் நம்ம இந்தியா. அது ஒரு மேண்டல் ஆஃப் லீடர்ஷிப் எடுத்துருக்கோம் இல்லையா. நீங்க பின்னோக்கி பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். ஸோ தட்ஸ் a very important positive point. நான் சொல்லுவேன், அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்ம பல குற்றச்சாட்டுகள் வடிச்சுட்டே இருக்கிறோம். நம்ம
we have to wait and see. எதுமே முன்னாடி கரெக்டாது. காத்திருந்து பாப்போம்னு சொல்றீங்க. காத்திருந்து பாப்போம்னு சொல்றீங்க. ஒரு நல்ல தொடக்கம் தான் சொல்றீங்க. பல்வேறு விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சி அரசு குறித்து விவாதித்தோம். அதுவும் குறிப்பாக அரசு தவறியவற்றையும் குறித்து it is a good beginning. It is certainly a very good beginning. நம்ம பாசிட்டிவா நினைப்போமே. ஏன் நம்ம வந்து நெகட்டிவா நினைக்கணும்? நம்ம வந்து அரசியல் காரணத்துக்காக எல்லாரும் let us give some chance. இது வந்து ஒரு மெஜாரிட்டி வந்திருக்காரு. clean sweep இந்த எலெக்ஷன்ல இல்லையா? அது உண்மைதானே? அதான் அது பாதி ஆண்டுக்கு மேல நிறைவு செஞ்சிச்சு பாரதிய ஜனதா கட்சி அரசு. Let us wait and see. அது நாம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அரசு எப்படி செயல்படுகின்றது என்கின்றதை குறிப்பாக நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி அரசு பல்வேறு நல்ல விஷயங்களை முன்னெடுப்புகள் இருந்தாலும் அதை கன்க்ளூஷனுக்கு எடுத்துட்டு போகணும். அதை கண்டிப்பாக அவர்கள் அதை செய்வார்கள் என்று நம்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி அரசு பல்வேறு விஷயங்களை தாங்கள் தான் முதலாவதாக முன்னெடுத்திருந்தாலும் அந்த முன்னெடுப்புகள் நமது நாட்டின் வரலாற்றை அதை கொச்சைப்படுத்தும் விதமாக அவர்கள் பேசுவதை தவிர்த்தால் நலமாக இருக்கும் என்பது ஒரு தரப்பினரது கருத்தாகவும் இருக்கின்றது. அதையும் பாரதிய ஜனதா கட்சி அரசு கண்டிப்பாக அவர்கள் மனதில் எடுத்துக்கொள்வார்கள் நினைக்கிறேன். அவர்கள் மக்களிடமிருந்து வருகின்ற கருத்தை சீர்தூக்கி பார்த்து அவர்கள் செயல்படுவார்கள் என்று நம்புகின்றோம். நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள் என்று நம்புகின்றோம். இதுதான் 8 திசை நிகழ்ச்சியின் பார்வையாகவும் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்த அரங்கில் கலந்து கொண்ட திரு ராமமூர்த்தி அவர்கள் உங்களுக்கு நன்றி. அது மட்டுமல்லாமல் தொலைத்தொடர்பில் இணைந்த திரு இதயதுல்லா மற்றும் பேராசிரியர் வெங்கட்ராமன் உங்களுக்கும் எங்கள் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்கள் உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு.